இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற மாங்காய் சட்னி, அதனுடைய டேஸ்ட் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு, இன்னைக்கு நாமளும் அத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க இப்ப அத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும், ஒரு மாங்காவ கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட முடியலன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 5, 6 பூண்டு பல்லும் சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம தக்காளி மேலே இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துருச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இதை ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாங்காவுடைய பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்ததுனால பல்ப்பு ரொம்ப அழகாக தனியாக வந்துருச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுல, அது கூடவே நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிச்சோன்னா நம்மளுடைய மாங்காய் சட்னி ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.